உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ மாயா. மாயா, டேக் கேர். ஜீவா பாத்துக்கோ. கௌதம், ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இருங்க நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். மது, ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் மது. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, திடீர்னு பயங்கரமா கோவப்படுறீங்க, ஒரு சமயம் திடீர்னு கண் கலங்குறீங்க. உங்க எமோஷனல் பேக்ட்ராப் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கு? எஸ், ஒத்துக்கிறேன். எமோஷனலி நான் கொஞ்சம் வீக் தான். அதுவும் என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் ரொம்ப வீக். ஓ, தங்கச்சிக்கு மட்டும் தானா? வைஃப்காக இல்லையா? அப்போ எனக்கும் ஏதாவது ஒன்று ஆனாதான். அப்படி சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகாத, ஆகவும் நான் விட மாட்டேன். அப்படி ஏதாவது நடந்துதான் நான் என் அன்பை காமிக்கணும்னு இல்லை. எனக்குள்ள இருக்கிறது எப்பவுமே இருக்கும். இந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உடனே இதுக்கும் எமோஷனல் ஆகாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா கூட இப்படி சொல்ல வேண்டாம். ஓகே, சொல்லல போதுமா? எஸ், தட்ஸ் குட். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்? தங்கச்சி ஒரு தப்பு பண்ணா எவ்வளவு கோவப்படுறீங்கன்னு பாத்திருக்கேன். அதே நேரத்துல அதே தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எப்படி நீங்க அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறீங்கன்னு பார்த்தேன். அதுக்காக எல்லா நேரத்திலையும் அவ தப்பு பண்ணா நான் மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேங்க. சில விஷயங்கள்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். உங்க ஸ்ட்ரிக்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஜீவா, ஜீவா, என்னால எந்திரிக்க முடியல. மாத்திரை சாப்பிடணும், மாத்திரை எடுத்து கொடு. இங்க பாரு, நான் உன்னை பாத்துக்கிறதுக்கு வச்ச நர்ஸ் கிடையாது. எதையுமே கேட்காம கொள்ளாம போய் செஞ்சுக்க தெரிஞ்சவளுக்கு மாத்திரை எடுத்துக்க தெரியாதா? போ, நீயே எடுத்துக்கோ. என்ன ஓவரா பேசுற? ஓவரா பேசாம வேற எப்படி பேசுவாங்க? உனக்கு எனக்கும் நடுவுல இவ்வளவுதான். இனிமே இப்படிதான் இருக்கும். நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பாக்குறேன். நீ உன் கரியரை டெவலப் பண்ண, என்ன வேணா பண்ணு, என்ன விட்டுரு. மாயா, அண்ணி இங்க வா. எங்க கிளம்பிட்ட? என்ன அண்ணி புதுசா கேக்குறீங்க? பொட்டிக்கு தான். என்ன விளையாடுறியா? நேத்து வரைக்கும் உனக்காக நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல அழுதுட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் உனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்குள்ள வேலைக்கு கிளம்பி போற? ஆமா, ஜீவா எங்க? ஜீவா அப்பவே கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டான். ஜீவா போயிட்டான் சரி, உன்னையும் ஆபீஸ்க்கு போக சொன்னானா என்ன? என்ன அண்ணி, நான் என்ன செஞ்சாலும் ஜீவா சொல்றத கேட்டுதான் செய்யணுமா? ஆபீஸ்க்கு போறது ஒரு குத்தமா?
சும்மா அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு ஆளாளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன அவ யாருக்காக சொல்றா? உனக்காக தானே சொல்றா. ரொம்ப தான் அழுத்துக்கிற. ஆபீஸ் எல்லாம் கிடக்கட்டும், போய் ரெஸ்ட் எடு போ. ஆமா மாயா, இந்த நேரத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நீ எங்கேயும் போக வேண்டாம், சொன்னா கேளு. என்னாச்சு? அண்ணா பாருங்கண்ணா, என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு அண்ணி சொல்றாங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. நேத்து நீ இருந்த நிலைமைக்கு இன்னும் 1 மாசத்துக்கு நீ பொட்டேக் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அண்ணா நீங்களுமா? சொல்றேன்ல, போய் ரெஸ்ட் எடு. மாயா, சாப்பிட்டு போ. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. அபிஷேக், என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இந்த டைம்லயா ஃபோன் பண்ணுவ? அப்படி என்ன தலைப்புற விஷயம்? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்காக நான் பழி ஏத்துக்கிட்டு மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உனக்கு என்ன தெரிய போகுது? ஏய், என்னடா வேணும் உனக்கு? எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை நீ செட்டில் பண்ணியா? இதோ தரேன் அதோ தரேன்னு என்ன அலைய விட்டுட்டு இருக்க. இப்ப எனக்கு பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. சரி, யாருக்கிட்டையாவது 5000 10,000 கொடுத்து அனுப்புறேன். போன வை. என்னது 5000 10,000? என்ன பிச்சை போடுறியா? நீ அடிச்சது எவ்வளவு தெரியுமா? 25 கோடி. இப்ப நான் இந்த நிலைமையில இருக்க காரணம் நீ மறந்துடுச்சா? ஒழுங்கு மரியாதையா எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விடு. மீதி எவ்வளவு தேவைப்படும்னு நான் அப்புறம் சொல்றேன். என்னது 2 லட்சமா? உன்னோட செம காமெடியா போச்சு. டேய், என்னால 1 பைசா கூட உனக்கு தர முடியாது. என்னடா பண்ணுவ? இப்ப நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? எங்க இருக்க? உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நான் நிக்கிறேன். தைரியம் இருந்தா இன்னொரு தடவை அந்த பதில சொல்லு பார்க்கலாம். நீ மட்டும் சொன்னேன்னு வையே, நான் அப்படியே உள்ள வந்து கௌதம் சாரை பார்த்து பேசி உன்னை பத்தி சொல்லி ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.